ஜொஹூரில் உள்ள 52 வயதான ஒரு மழலையர் பள்ளி ஆசிரியர் தனது கணவர் சீனாவிற்கு ஒரு வர்த்தக பயணத்திற்கு சென்றிருந்தபோது அவரது கணவரின் வாட்ஸ்அப் எண்ணை போல் பாசாங்கு செய்த ஒரு சைபர் கிரிமினல் மோசடிக்காரனால் ஏமாற்றப்பட்டு 1 லட்சம் ரிங்கீட்டை இழந்துள்ளார். கணவரின் வங்கிக் கணக்கில் பிரச்சனை இருப்பதாகவும் அவசரமாக பணம் தேவைப்படுவதாகவும் வந்த குறுஞ்செய்தியை அந்த ஆசிரியர் நம்பியுள்ளார். இதனால் அவர் 7 முறை வேறு வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை செலுத்தியுள்ளார். அதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்தார். இந்த மோசடி குறித்து தெற்கு ஜொஹூர் பாரு காவல்துறை தலைவர் ரவுப் ஸ்லாமாட் கூறுகையில், சந்தேகத்திற்கிடமான குறுஞ்செய்திகள் அல்லது அழைப்புகள் வரும்போது மக்கள் எப்போதும் அவற்றின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் என்றும் எந்தவொரு கட்டணத்தையும் செய்வதற்கு முன் சேமா மியூல் போன்ற ஆன்லைன் கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களை வலியுறுத்தினார். இந்த மோசடி சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.